கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்க்கை இந்த நாளின் பாடலுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய அருட்கொடையை 3 பகுதிகளாக பிரித்து சொற்களால் வெளிப்படும் அருட்கொடை, செயல்களுக்குரிய அருட்கொடை மற்றும் அறிவுக்குரிய அருட்கொடை என்று சொல்லி 3 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்த்தோம். அதில் சொற்களால் வெளிப்படும் அருட்கொடையை குறித்து விவரமாக நாம் பார்த்தோம். இன்று அடுத்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னதாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, தெளிவான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசு மூலம் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையானவரே, ஒரு வசனம் 1 அதிகாரத்தில் பல்வேறு வரங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த வரங்களின் அடிப்படையிலே செயலுக்குரிய சொற்களால் வெளிப்படும் வரங்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனம் உரைத்தல், அந்நிய பாஷையை அறிந்து கொள்ளுதல் என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். செயல்களுக்குரிய அறுப்புடையை நாம் பார்த்தோம். ஏன்னா அந்த செயல்களுக்குரிய அறுப்புடையானது குணமாக்கும். அதாவது 9ஆம் வசனத்திலே இறுதியிலே ஆவியினாலே அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள் மற்றும் அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்லி 2 காரியங்களை பார்த்தோம். அற்புதங்களை செய்கிற சக்தியும் குணமாக்கும் வரங்களை நாம் பார்த்தோம். இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களினாலே நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு அறிவுக்குரிய அருட்கொடை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அதாவது ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் அந்த ஆவியினாலே பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரமும் அது அளிக்கப்படுகிறது. இந்த காரியங்கள் தான் அறிவுக்குரிய அருட்கொடையாய் இது விளங்குகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். இந்த ஆவியானவர் எப்படியாய் பகுதிப்படுத்தும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தூய ஆவியார் 3ஆம் ஆள் என்று திருத்துவத்தின் 3ஆம் ஆள் தத்துவத்திலே நாம் பார்க்கும்போது தூய ஆவியார் திருத்துவத்தில் 3ஆம் ஆளாக செயல்படுகிறார். ஆனால் இது தெளிவாக தெரிவதில்லை. பழைய பாட்டை பொறுத்தவரை தூய ஆவியார் திருத்துவத்தில் 3ஆம் ஆளாய் செயல்படுகிறார் என்பது தெளிவாக இல்லை. பழைய ஏற்பாட்டில் தூய ஆவி என்பது மனித இனத்துக்கு கடவுளின் எண்ணத்தை அல்லது நோக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஆவியாகவும் கடவுளின் ஞானத்தையும் அருளையும் வழங்கும் ஒரு சக்தியாகவும் கருதப்படுகிறது. ஆதியிலே பூமி ஒழுங்கின்றி வெறுமையாக இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் ஆவியார் அங்கு அசைந்து அதனை ஒழுங்குள்ளதாய் சிறப்பாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தண்ணீரும் ஒளியும் அக்கினியும் காற்றும் தூய ஆவிக்கு குறிப்புகளாக சொல்லப்படுகிறது. இறைவாக்கினர் வழியாக இதனை நாம் அறிய முடியும். தாகமற்ற நிலத்தில் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகளை ஓடச் செய்து உன் மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தூய ஆவியாரின் ஆழ்தத்துவம் என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் ஏசாயா 34 6 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். ஏன்னால் அந்த இடத்துல தூய ஆவியாரை குறித்து எவ்வளவு தெளிவான ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் படிக்க முடியும். 34 16 அந்த வசனம் என்னவா சொல்கிறது என்றால், கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை, அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கே இருக்கின்றேன். இப்பொழுது என்
தலைவனாகிய ஆண்டவர் என்னையும் அவர் தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48:16. ஏசாயா 48:16. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி ஆழ்தத்துவத்தோடு கூட வெளிப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை மேலும் நாம் பார்க்கும்போது இத்தகைய விரும்பிய முறைகள் தூய ஆவியால் சமய வரலாற்றில் கடவுளின் ஆற்றலாக சக்தியாக அனுப்பப்பட்டு செயல்படுவதை உணர முடியும். கடவுள் மனித இனத்தோடு கொள்ளுகின்ற உறவின் இணைப்பு பாலமாக அவர் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மனிதனை பாவத்திலிருந்து காக்கும் பணியை முழுவதுமாக ஆவியாக ஏற்று செயல்படுகிறார். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் என்று சொல்வதன் அடிப்படையில் அந்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஆவியானவர் நம்மை எச்சரித்து நல்வழிப்படுத்துகிறவர் என்பதை சங்கீதம் 139:7 அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள முடியும். தூய ஆவியார் ஆழ்தத்துவம் உடையவர் என்பதையே அவர் நம்மை போல மனித உருவம் கொண்டவர் என்று எண்ணுவது மிக பெரிய தவறு. அவர் உருவமற்ற ஆவி வடிவத்திலேயே இருக்கின்றார். அவரிடத்தில் காணப்படுகின்ற பண்புகள், உறவு நிலை போன்றவற்றை வைத்தே அவர் ஓர் ஆழ்தத்துவம் உடையவர் என்று சொல்லி அவரின் பண்புகளை புரிந்து கொள்ள முயலுகிறோம். கடவுள் ஆவியாக இருப்பதினால் தான் நாம் நம் வழிபாடுகளில் மூவொருமை கடவுளுக்கு நாம் துதிகளை ஏறெடுக்கிறோம். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரை உண்மையாக இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி யோவான் 4:24 பார்ப்போம். பல நேரங்களில் தூய ஆவியாரின் செயற்பாடு தனி நிலையில் தெளிவாக தெரிந்தாலும் அச்செயற்பாட்டில் பிதாவாகிய தந்தையும் குமாரனாகிய இயேசு பெருமானும் உள்ளிருந்து இணைந்தே செயல்படுகின்றனர். முக்கோண வடிவில் கடவுளின் செயற்பாடு நடைபெறுகிறது. சில நேரங்களில் தூய ஆவி என்னும் கோணத்தை மட்டும் தனிப்படுத்தி அறிய முயல்கிறோம். இதனால் மற்ற இரு கோணங்களையும் அறிவும் மாறில்லை. ஆனால் அவை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம் கண்களுக்கு தெரிவதில்லை என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமன்றி கடவுள் தனக்குள்ளேயே உறவு கொள்ளக்கூடிய அளவு ஒரு சமூக உயிரியாக இருக்கிறார் என்று சில திரையடியார்கள் விளக்க முற்படுகின்றனர். இந்த உறவு பாதத்தில் தூய ஆவியார் அன்பாக இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் கடவுளின் செயல்பாட்டினை உயிர் துடிப்பை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆழ்தத்துவம் என்று சொல்லும் அதற்கான சான்றுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பல சான்றுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆழ்தத்துவம் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்தத்துவத்திற்குரிய சான்றுகளை கருத்துக்கு சித்தமான அடுத்த வகுப்பில் நாம் பார்த்துக் கொள்ளலாம். அருமையானவரை, கடந்த இந்த வருடம் முழுவதுமாக கூட கிறிஸ்துவும் இந்திய இலக்கியங்களிலே எப்படியாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இந்த வருடம் முழுவதும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்ததினாலே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, வரப்போகிற நாட்களிலே கூட இன்னும் அநேக காரியங்களை இந்திய இலக்கியங்களின் அடிப்படையில் கிறிஸ்து எப்படி இருந்தார், கிறிஸ்தவம் எப்படி, ஆதி கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது, ஆதி கிறிஸ்தவம் ஆகிய தோமா வழி கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது
முன்பாக இந்த முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவமானது இந்தியாவில் தழைத்து வந்தது. யோகா மூலியமாக அது தென்பகுதியில், இந்தியாவின் தென்பகுதியில் அதிகமாக சிறப்பாக பரவியது என்று சொல்லி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அதை குறித்து இன்னும் மென்மேலுமாக கூட நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்கள். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வரப்போகிற புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதுமாய் கூட வழிநடத்தின தேவன் தாமே முன்னுக்குமாய் 2025ஆம் ஆண்டிலேயும் கூட நம்மை அவருடைய கரங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி இன்னும் மென்மேலுமாய் கூட விசுவாச வாழ்க்கையிலே பூர்ணமாய் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மாத்திரமல்ல, அதிகமாக கூட வேதாகமத்தை நாம் வாசிப்போம், தியானிப்போம், ஜெப ஜீவியத்தில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வோம். இந்த ஆண்டு எப்படி ஆண்டுகளுக்கு வைராக்கியம் பாராட்டணுமோ அதே வண்ணமாக வருகிற ஆண்டிலேயும் கூட கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நாம் வாழ ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக. கண்களுடைய ஆண்டுகளை நோக்கி செல்கிறார். பரிசுத்தமுள்ள நல்லாண்டுகளே, இந்த அருமையான நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாடுகளுமாய் கூட சுவாமி செயல்பாட்டு முறையிலே கர்த்தாவே எப்படி பாவியானவர் வெளிப்பட்டார் என்பதை குறித்தும், அறிவுபூர்வமான காரியங்களிலே எப்படி ஆவியானவர் வெளிப்பட்டார் என்பதை குறித்தும், ஆவியானவருடைய ஆழ் தத்துவத்தை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். சுவாமி இன்னும் மென்மேலுமாய் கூட ஆவியானவரை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கவும் ஆழ் தத்துவத்தின் அடிப்படையில் பல சான்றுகள் இருக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் மறைவுகள் இருக்கிறது. சுவாமி அதை நாங்கள் கண்டெடுத்து அதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நினைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாக கூட கர்த்தருடைய கருணைகளை தாங்கி வழிநடத்துவதற்கு போலவே சுவாமி முன்னுக்குமாய் புதிய ஆண்டிலே கூட கர்த்தருடைய மேலான பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வீக ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எங்களுக்கு போதுமானதாக இருந்து காத்து பலப்படுத்த முடியாது. ரட்சகர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நடத்தாமே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம், பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட